எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. எனக்கு எல்லோரும் எதிர்பார்த்த போல எனக்கு தங்கலான் வந்து ரிலீஸாக இருக்குது. அண்ட் கெட்டிங் மோர் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷம். மக்கள் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் எனக்கு அவங்களோட அன்பை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஐ ஹோப் இந்த படம் எல்லாருக்கும் வந்து போய் சேரும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இல்லை, அது என்னுடைய ரைட்டிங் தான் டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்றது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, வித்தியாசமாக பண்ணணும்னு நான் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு வேணுன்றதை நான் சொல்லணுன்றதை வந்து ஒரு உண்மையாக உழைச்சி சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். அது வந்து அப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். தங்கலான் படம் பார்த்து முடித்தோம். எப்படி சொல்கிறது, வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல், ஒரு உண்மையாக நடந்த ஒரு உழைப்போட ஒரு பதிவும், அதுக்கப்புறம் வந்து அது முன்னாடியே இந்த மித் மாதிரி ஒரு வேர்ல்டை கனெக்ட் பண்ணி ஒரு பயங்கர சூப்பரான ஒரு படம். பயங்கர ஃபேசினேட்டிங்காக, பயங்கர கூஸ்பஸ் மூமெண்ட்ஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஒரு 25-30 மினிட்ஸ் தான் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செம்ம ஒரு சூப்பரான ஒரு பதிவு. விக்ரம் சாரோட உழைப்பு சொல்லவே வேணாம், சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சார் வேறு லெவல். நாட் ஓன்லி விக்ரம் சார், எவ்ரி ஒன் ஒர்க் பண்ண பின்னாடி நடிக்கிற பேக்ரவுண்ட் ஆர்ட்ஸ் வந்து செகண்டரி ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு உழைப்பு வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது. எல்லா படத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கும், பட் ஆனால் இது வந்து ஒரு எல்லாத்தையும் மீறின ஒரு உழைப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எக்ஸ்ட்ரானரி ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரஞ்சித் சார் மியூசிக் எல்லாமே எக்ஸ்ட்ரானரி. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தங்கலான் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே கொஞ்ச நேரம் வந்து கடந்த காலத்துக்குள்ளே போய் முன்னோர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வந்த மாதிரி எனக்கு இருக்குது. உண்மையிலே இந்த உணர்வுகளை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பா. ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய தங்கலானா வாழ்ந்து கடந்த காலத்தை ஆன்சஸ்டர்ஸை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திய இந்த படக்குழுவில் உழைத்த விக்ரம் சார் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் அஸ் பேக் டு த ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வரலாற்றுடைய தொடர்ச்சி தான். நம்ம எல்லோருமே நம்முடைய முன்னோர்களுடைய கனவு தான். அப்படியான நம்முடைய ஹிஸ்ட்ரியை வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக தங்கலான் படம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டிஇருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உணர்றேன். இன்றைக்கி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஆழமான வரலாற்றை பேசக்கூடிய ஒரு படத்தை இன்றைக்கி நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த படத்தில் நானும் 2 பாட்டு எழுதியிருக்கேன். அப்படிங்கிறது உண்மையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தங்கலான் படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜிவி பிரகாஷ் சாரோட இசை வந்து இந்த படத்தோட பேரலாக ட்ராவல் ஆகி அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை அவ்வளோ சூப்பராக கொண்டு போகுது. ஜிவி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார் புரட்சியாளர் அம்பேத்கர். கண்டிப்பாக நாம் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு தங்கலான் படத்தை பார்க்க வேண்டும், படத்தை கொண்டாட வேண்டும். இந்த திரைப்படம் மூலமாக நம்முடைய சமூக பார்வையும் விழிப்புணர்வும் நம்மை வேறொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். தங்கலான் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மகுடம். இந்த மகுடத்தை எல்லோரும் வாழ்த்தி வரவேற்க வேண்டும். தங்கலானை சினிமா தேட்டரில் போய் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.